என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. யார் யாருக்கு பெயர் வைக்கிறா பாத்தீங்களா? ஆமென். ஆகார் நமக்கு பெயர் வைக்க நம்ம சம்மதிப்போமா? ஆனா அந்த நேம ஆண்டவர் அக்செப்ட் பண்றார் பாருங்க. நம்ம இப்படி ஆண்டவரை ஏதாவது சொல்லி கூப்பிட்டு இருக்கிறோமா? நமக்கு உள்ள பேரே தெரிய மாட்டேங்குது. ஆகார் ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறார். நிறைய மெசேஜ் உள்ள இருந்து அப்படி பொங்கிட்டு வருது. எதை பிடிச்சு கொண்டு நிறுத்தன்னு தெரியல. என்ன ஒரு உறவு! நம்ம துறவை பார்க்கிறோம், அவர் உறவை பார்க்கிறார். ஆகார்னாலே துறவு தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆனா ஆகார்னா ஒரு உறவு இருக்கு. அதனாலதான் ரெண்டாவது, முதல்ல ஆண்டவர் வந்து ஆகார்ட்ட கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ எங்க இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய். 21வது அதிகாரத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அழுகிறாய், என்ன சம்பவித்தது, ஏன் அழுகிறாய், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். எங்க இருந்து வரா, எங்க இருந்து வர, எல்லாமே தெரியும். இந்த இடத்துல ஏன் கேள்விகளோடு கர்த்தர் வந்து நிக்கிறார்னா, அவர்கிட்ட நீ ஷேர் பண்ணு, அவர்கிட்ட ஷேர் பண்ணு. அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஏதாவது சொல்லலான்னு போனா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் 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 வாயடைச்சிருவாங்க தெரியுமா. ஆனா எல்லாம் தெரிஞ்சவர் தெரியாத மாதிரி உனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் அப்படி வராரு, நீ ஷேர் பண்ணு. யாக்கோபு உன் பேர் என்ன அப்படிங்கிறார். தெரியாத பேரு. தாத்தா பேரை வச்சு இன்ட்ரோடியூஸ் ஆனார். ஆபிரகாமின் தேவன், இசாக்கின் தேவன். இப்ப உன் பேர் என்ன, நீ ஷேர் பண்ணு. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம எல்லாம் தெரியப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். கர்த்தர் வரும்போது ஆதாம் போய் ஒழிக்கிறான். ஆனா கர்த்தர் அதை விரும்பவில்லை. சரி, நீ விழுந்துட்ட, நீ தெரியப்படுத்து. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆகார, நீ எங்க இருந்து வர, நீ தெரியப்படுத்து. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்மை காண்கிறவர் அதை விரும்புகிறார். ஆகாரனா இதுவரை நமக்கு ஞாபகத்துக்கு வந்தது துறவு. ஆனா துறவுக்கு முன்னாடி அங்க ஒரு உறவு இருக்கிறது. ஆகார் பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறா? நீங்க வைக்கல, அப்பயே ஃபீல் பண்றீங்க. கர்த்தர் வைக்கிறார். இப்போ கர்த்தருக்கு யார் பேர் வைக்கிறா? ஆகார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தார். என்ன பேர் அப்படின்னா, 21:33 ஆபிரகாம் பெயர்சபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அப்படி. சதா காலமும் உள்ள தேவன், சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஆகார் முந்திட்டாங்க. அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. 16வது அதிகாரம். தன்னோட பேசின கர்த்தருக்கு பேரிட்டாள் அப்படின்னு இருக்கும். பைபிள் அதை எழுத ஆண்டவர் அலோவ் பண்ணி இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்ரோயி அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம்.
ஃபாதர் பாட்டில் நிறைய எல்ரோயி வரும். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. இங்க 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 இவளுக்கு எது ரொம்ப பெருசா தெரியுது பாருங்க. எது நமக்கு பெருசா தெரியுது? நமக்கு தெரியும் இந்த வெள்ளிக்கிழமையும் இதை வச்சுதான் மெயின் டாபிக்கா ஓடிச்சு. பிரச்சனை உண்டாக்குனது இந்த அம்மா தான். சாராள அற்பமா பார்த்தாங்க. நான் அந்த டாபிக் உள்ள போகல. இவ ஓடி போய் ஒரு நீரூற்றண்டையை கண்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர், பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர்னு வர்ற இடத்துல எல்லாம் அந்த கேரக்டரை வைத்து பார்த்தா நமக்கு கண்டிப்பா தெரியும் அது யாருதான். ஜீசஸ். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டுன்னு இருக்கு. நல்ல கவனிங்க. ஆகார் வீட்டை விட்டு ஓடி போனதை உண்மையில யார் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாம் தேடி வந்தாரா? வரல. ஏன் வரல? அவ இருந்தும் ஒண்ணுதான். நம்மளை யாரும் தேடலைன்னா நம்ம அவ்வளவுதான் நினைச்சுக்கோங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்ல, யாராவது தேடினாங்களா? ஏன்? மோசைக்கு வேல்யூ இல்லை அப்போ. ஆனா 40 நாள் மலைக்கு மேல போனார்ல, மோசையை தேடினாங்களா இல்லையா? மோசைக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு. ஆமென். தேவனோடு உள்ள உறவு உன்னுடைய வேல்யூவை கூட்டிட்டே இருக்கும். அதனாலதான் பைபிள்ல இருக்கு, நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். என்ன யாருமே தேட மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல உண்மையில ஆபிரகாம் தான் தேடி வந்திருக்கணும். என்ன இருந்தாலும் ஆகார் வயிற்றுல இருக்கிற குழந்தை யாருடைய குழந்தை? ஆபிரகாம். அதனால தேடி வந்திருக்கணும். இல்லை, ஆனா தேடுவாங்கன்னு நினைச்சவங்க தேடாத போது, ஹல்லேலூயா, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த ஆமென் அழகான முடிந்ததென்று நினைத்த நான். ஹல்லேலூயா. அவர் தேடுறார், தேடி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டியா? நீ டி மேஜரை கொடுத்தார். அவனும் தேடிட்டு இருக்கிறான் காடை. கர்த்தர் ஆகார தேடிக்கொண்டிருக்க. ஆமென். தேடி நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்க இருந்து வர, எங்க போற? அப்போ அவன் சொல், நான் இப்படி என் ஆச்சியார் இடத்துல இருந்து ஓடி வரேன், நீ போய் அடங்கிரு சொல்லிவிட்டு 10வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். உண்மையிலே இந்த வேர்டு ஆபிரகாம பார்த்து சொன்னவர் ஆகார பார்த்து சொல்லுவாரா? எங்க ஆண்டவருடைய பார்வையில பட்டா ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்படுவார், ஆகாரும் ஆசீர்வதிக்கப்படுவார். இங்க ஆபிரகாம ஆகாராங்கிறது ரெண்டாவது. பார்க்கிறது யார் பார்வையில பட்டோம். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்ல முடியும், நான் தேவனால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன்? அப்படி சொல்றாங்க. அப்படி கைகளை அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். உண்மையிலே இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்ல. இந்த இடத்துல ஆண்டவர் அவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை, அதனால ஆபிரகாம் பேரை இங்க எழுத்தாரா? ஆமே. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இன்னார் மூலமா தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும்.
ஆதியாகமத்திலிருந்து தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த யாருக்கும் அதை சரியா உள்வாங்க முடியல, உள்வாங்கினவர்களுக்கும் அதை வெளிக்காட்ட முடியல. அதனாலதான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சிலருக்கு பார்வை தப்பான பார்வை. பழைய பாட்டில் தேவன் ரொம்ப பயங்கரமானவரும், புதிய பாட்டில் ஆண்டவர் அன்பானவரும். நோ, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ண முடியும். லைனை விட்டு போய் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்.